தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி வருகிறார். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடுகள் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது திமுக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தொடர்பான ஆலோசனையும் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், இன்னும் திமுக கூட்டணியில ஒரு சில கட்சிகளுக்கான இடங்கள் என்பது உறுதியாகல, குறிப்பா காங்கிரஸ், மதிமுக. இந்நிலையில திமுகவுக்கான வேட்பாளர்கள் தொடர்பான ஆலோசனையும் நடைபெறுகிறது. எப்போது வேட்பாளர் பட்டியல் வெளியாகும்? திமுக கூட்டணியில காங்கிரஸ் மற்றும் மதிமுக கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதி என்ற உடன்பாடு இதுவரை எட்டப்படவில்லை. இன்றைய தினம் அந்த உடன்பாடானது எட்டப்பட்டு கையெழுத்தாகும் என்று எதிர்பார்த்த நிலையில அண்ணா அறிவாலயத்துக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் பொதுச் செயலாளர் துரைமுருகன், அந்த கட்சியுடைய பொருளாளர் டி.ஆர். பாலு, முதன்மை செயலாளர் கே.என். நேரு உள்ளிட்டவர்கள் வந்திருந்தார்கள். குறிப்பாக இந்த காங்கிரஸ் கட்சியோடு நடைபெறக்கூடிய எந்தெந்த தொகுதியில் என்ற பேச்சுவார்த்தையில் உள்ள இழுபறி குறித்து விவாதித்ததாகவும் இன்றைய தினம் அது இறுதி செய்யப்பட்டு கையெழுத்தாகும் என்ற இருந்த நிலையில இதுவரை காங்கிரஸ் கட்சியோடு ஒரு உடன்பாடு இதுவரை எட்டப்படாத காரணத்தால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்திவிட்டு சற்று முன்பு இங்கிருந்து கிளம்பியிருக்கிறார். அதே நேரத்துல திமுக போட்டியிடக்கூடிய ஒரு 21 தொகுதியுடைய பட்டியல் ஏறக்குறைய இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலில் வேட்பாளர்களை இறுதி செய்யக்கூடிய பணியிலையும் திமுக தலைமை மும்முரமா இருக்காங்க. தேர்தல் அறிவிப்பு வரும்போது வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு நேரடியாக தேர்தல் பணியை தொடங்குவதற்கு ஏதுவாக முன்கூட்டியே வேட்பாளர்களை இறுதி செய்வதற்காக ஒரு மும்முரத்தை திமுக காட்டியிருக்கிறது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பொதுச் செயலாளர் துரைமுருகனோடு மற்றும் மூத்த நிர்வாகிகளோடு இது குறித்துலாம் விவாதித்திருக்கிறார். ஏற்கனவே பொதுச் செயலாளர் துரைமுருகன் நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பு தெரிவித்த போது காங்கிரஸ் கட்சியுடைய எந்தெந்த தொகுதி என்ற உடன்பாடு ஆன நிலையில 2 நாட்கள்ல வேட்பாளர் வெளியாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் வேட்பாளர்களை இறுதி செய்வதற்காக முதலமைச்சர் தற்பொழுது ஒரு முக்கிய ஆலோசனை நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகிறது. போலாம். நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு.